வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. மதுரையில் அமைச்சரின் வீட்டு அருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர் தல்லாகுளம் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையிலும், அமைச்சர் வீட்டில் முன்பாக பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த நிலையிலும் வாக்கிங் சென்ற நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 15 IAS அதிகாரிகள், 10 ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் உள்துறை செயலாளர் அமுதா அதிரடியாக மாற்றப்பட்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். பாஜக தலைவர் அண்ணாமலை மீது ஏற்கனவே கடுமையான புகார்களை வைத்தவர் கல்யாணராமன். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கல்யாணராமன் தற்போது அண்ணாமலை மீது மேலும் சில திடுக்கிடும் புகார்களை அளித்துள்ளார். ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கில் தப்பியோடி கேரளாவில் தலைமறைவாக இருந்த MR விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டார். அவரின் கைதுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளத்தில் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள சீமான், அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே பாதுகாப்பு இல்லை என்றால் எளிய மக்களுக்கு இம்மாநிலத்தில் என்ன பாதுகாப்பு இருக்க போகிறது? இது என்ன தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் K. ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலைக்கு நீதி வேண்டி வருகின்ற சனிக்கிழமை 20ஆம் தேதி மதியம் 3 மணி அளவில் சென்னை எழும்பூரில் நினைவேந்தல் பேரணி நடைபெறும் என இயக்குனர் ப. ரஞ்சித் அதிரடியாக அறிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச்